வாகமன் ட்ரிப்பு முடிச்சுட்டு இந்த இடம் கம்பம் திராட்சை தோட்டம் இருக்குதாமே. ஆமாம், அங்கே இருக்குது. போயிட்டீங்களா முன்னாடி? டீ சாப்பிட்டு அப்படியே போகலாம். நிழல் தான் தேடிக்கிட்டு வந்தேன். ஃபஸ்ட்டு விஷயங்க, பைக் ரைடு ஏன் போகணும்? நிறையா பேருக்கு ஊரில் கேட்பாங்கள்ல, டேய் அவனுக்கு என்ன காசு இருக்குது, பைக்கு பெரிய பைக் வாங்கி வச்சுக்கிட்டு அவன் பாட்டுக்கு ஊரை சுற்றிக்கிட்டு இருக்கிறான் தெண்டமா அப்படின்னு. இதை எல்லாருமே பல தடவை காதில் கேட்டிருப்போம். ஆமாம், ஆனால் எல்லாருக்கும் எல்லா விஷயத்தையும் புரிய வைக்க முடியாதுங்க. ஏன்னா இப்போது நம்ம ரைடர்ஸ் அப்படின்னா நமக்குன்னு ஒரு மைண்ட் செட் இருக்கும், நமக்குன்னு ஒரு சில விஷயங்கள் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்போம். அடுத்து இப்படி இந்த மாதத்தில் இங்கெல்லாம் போகணும், அதே போல் இந்த வருஷத்துக்குள்ளே இங்கெல்லாம் போகணும், அதே போல் நம்ம லைஃப் முடிகிறதுக்குள்ளே இந்தந்த ஏரியாஸ்க்கெல்லாம் போய் பார்த்துடணும். அது லடாக்காக இருக்கலாம், நேபாளாக இருக்கலாம், இல்லை எங்கே வேணாலும் நம்ம ஒரு பிளான், ஒரு எஸ்டிமேட் பிளான் மாதிரி ஒன்று வச்சுருப்போம். ஆனால் இதெல்லாம் ஊரில் உள்ளவங்களுக்கு புரியாது. இது என்னடா இவ்வளோ பெரிய பைக்காக இருக்குது, உண்மையிலே அது BMW தானா, எங்கே ஸ்டிக்கர் அடிச்சிங்க அதை சொல்லுங்கள் அப்படின்லாம் கேட்பாங்க. நிறையா பேர் கேட்டிருக்காங்க. இதில் ரொம்ப ஹைலைட் என்னென்னா, திருச்சியில் ஒரு பெட்ரோல் பங்குங்க. ஆமாம், அந்த தஞ்சாவூர் பைபாஸ் கட் ஆகிற இடத்துலையே ஒரு பெட்ரோல் பங்கு. அதில் ஒரு பையன் இருந்துக்கிட்டு கேட்குறான், டேங்கை ஃபுல் பண்ணுறான்னு சொன்ன உடனே அவன் கேட்குறான், அண்ணா இது பல்சர் 220 வாங்கி ஆல்ட்ரு பண்ணியிருக்கீங்களா அப்படின்னா பாருங்கள். எனக்கு அவனை பார்த்தா சிரிப்பும் வருது, ஒரு மாதிரி அவன் பாவமா, டே என்னடா இந்த காலத்தில் இப்படி இருக்க அப்படின்னு தோணுது. ஏன்னா தெரிய மாட்டேங்குதுங்க, பிஎம்டபிள்யூவில் பைக் இருக்குது அப்படிங்கிறது நிறையா பேருக்கு இன்னமும் தெரியறதில்ல. ஆமாம், ரைடர்ஸு, நம்ம பைக்கில் இன்ட்ரெஸ்டட் பீப்புள்ஸு பர்சன்ஸுக்கு தெரியுது. மற்றபடி கொஞ்சம் நார்மலாக ஆவரேஜாக உள்ளவங்களுக்கு தெரியவே மாட்டேங்குதுங்க. ஸ்டிக்கர் அடிச்சிருக்கீங்களா, நாங்களும் தான் அடிச்சுக்குவோம் அப்படின்னு ஒருத்தன் சொல்கிறான். இன்னொரு பையன் அதை பார்த்து சொல்கிறான், அண்ணா நான் ஹோண்டா ஷைன்லையே நான் BMW தானே ஸ்டிக்கர் அடித்து வச்சுருக்கேன் அப்படின்னு. டேய் பைக் எங்கடாண்ணா, அந்த நிற்கிது பாரு அப்படின்னு காட்டுறான். அது ஹோண்டா ஷைனு, அந்த SP ஷைன் 125 இருக்குல்ல, அதெல்லாம் BMW ஸ்டிக்கர் அடித்து வச்சுருக்கான். அந்த ஸ்டிக்கரை ஒரு மாதிரி எல்லோ கலரில் அடித்து வச்சுருக்கான். டேய் BMW ஸ்டிக்கர் எல்லோ கலர்லாம் இல்லைடா அப்படின்னு சொன்னான். நான் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கட்டுண்ணே, எங்கள் ஊரில் இதுதானே BMW அப்படின்றான். எப்படிங்க, ஒருத்தருக்கும் ஒரு பழக்க வழக்கங்கள் இருக்கும். ஆமாம், இந்த உலகத்தில் பிறந்த ஒருத்தருமே டிஃப்ரெண்ட்டு தான். யாரும் யாரையும் புரிஞ்சிக்க முடியாது, யாரும் அடுத்தவங்க மாதிரிலாம் இருக்க முடியாது. ஒருத்தவங்களும் டிஃப்ரெண்ட்டு தான். அதே போல் ஒருத்தவங்களுக்கும் ஏதோ ஒரு ஸ்கில் எக்ஸ்ட்ரா இருக்கும், ஏதோ ஒரு ஸ்பெஷல் இருக்கும். ஆமாம், அதுவும் அவங்கவுங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஓகேங்களா? அதனால் யாரையும் யாரு கூடவும் கம்பேர் பண்ணுறது கரெக்டாக இருக்காது. அடுத்து பார்த்திங்கன்னா, சில பேர் பைக்கை ஈஸியாக கற்றுக்குவாங்க, சில பேருக்கு ரொம்ப டிரைவிங் கிளாஸ்லாம் போய் அந்தளவுக்கு, இப்போ காருக்கு எப்படி அதே போல் தான் டிரைவிங் கிளாஸ் போவோம். சில பேர் ஒரே நாளில் கற்றுக்குவாங்க, சில பேர் 30 நாள் கிளாஸ் முடிஞ்சாலும் ஸ்டேரிங்கை பிடிக்கும் போதே நடுங்கும் கை. ஆமாம் ஆமாம், என் கூட ஒருத்தர் வந்தார். அவர் கதையெல்லாம் வேணாம் சொல்கிறேன். கடைசி வரைக்கும் அவரால் ஸ்டேரிங்கை அவர் சிங்கிளாகவே பிடிக்க முடியல. கூட சொல்லிக் கொடுக்குற அந்த ட்ரெயினரும் சேர்த்து பிடிச்சே தான் 30 நாளும் அவருக்கு ஓடிச்சு. என்னங்க செய்கிறது? ஆமாம், இப்படி தாங்க ஒருத்தருக்குமே. யாரோட ஸ்கில்லையும் யாரும் கம்பேர் பண்ண முடியாது.
ஓகேங்களா? இவன் என்னடா ஆக போகிறான், இவன்லாம் வேஸ்ட்டுடான்னு நினப்போம். அவனுக்குள்ளே பார்த்தா செம்மையாக டிராயிங் போடுவான். ஆமாம், பார்த்தா அப்படியே வரையறதுக்கு அளவுக்கு அவனுக்கு ஸ்கில் இருக்கும். இது போல் எல்லாருக்குமே ஒரு ஒரு ஸ்கில் இருக்குங்க. அதை நான் கண்டிப்பாக ஒத்துக்குவேன். ஓகேங்களா? சில பேர் பார்த்திங்கன்னா ரொம்ப அப்படியே டல்லாக இருப்பான். தம்பி ஒரு பாட்டு பாடுறான்னா சூப்பராக பாட்டு பாடுவான். ஆமாம், உண்மையிலேயே எஸ்பி சார், பாலசுப்ரமணியம் அவங்க மாதிரியே, அதே போல் யேசுதாஸ் மாதிரி, இப்படி அந்த ஸ்கில் அப்படிங்கிறது அவன் பிறக்கும் போதே அவங்களுக்கு இருக்கிறதுங்க. எக்ஸ்ட்ராவெல்லாம் யாரும் இன்ஸ்டால் பண்ணுறதோ, அதை ரீஸ்டோர் பண்ணுறதோ இல்லை ரிமூவ் பண்ணுறதோ முடியாது. அது அப்படி தான். நாங்கள் ஊரில் கிரிக்கெட் விளையாடுவோம். ஆமாம், பல வருஷமாக நாங்கள் விளையாண்டுட்ருப்போம். அப்படியுமே நிறையா இடத்துல திணறுவோம். ஆனால் சில பேர் பார்த்திங்கன்னா ரொம்ப அசால்ட்டாக கேட்சிங் பண்ணுவான். த்ரோவெல்லாம் ரொம்ப ஈஸியாக பண்ணுவான். எப்பட்றா அப்படின்னு நம்ம யோசிப்போம். அவங்களுக்கு ஒரு ஸ்கில்லுங்க. அதுக்கெல்லாம் யாருமே எதுவும் செய்ய முடியாது. அதே போல் நம்ம பொங்கல் ஃபெஸ்டிவல் டைம்லலாம் அந்த சைக்கிள் ஸ்லோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போட்டி வைப்போம். பல மாதமாக ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருப்பாங்க. ஸ்லோன்னா கிட்டத்தட்ட நிற்கணும், சைக்கிளில் காலை கீழே வச்சிடாமல் நிற்கணும். அப்போ தான் அதில் ப்ரைஸ் வின் பண்ண முடியும். மாதக்கணக்காக ட்ரைனிங் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் ஒரு பையன் அசால்ட்டாக வந்து நாள் தான் எங்கேயோ ஊரில் சென்னையில் இருந்துட்டு வேலை பார்த்துட்டு வந்தான். அடுத்த நாளே சைக்கிள், அவனோட அண்ணன் சைக்கிளை எடுத்துகிட்டு வந்து அசால்ட்டாக நிற்கிறாங்க. நின்றுக்கிட்டே இருக்கான் 20 நிமிஷம் 30 நிமிஷம்னு. எல்லோரும் காலை கீழே வச்சு அவுட் ஆகிட்டாங்க. ஈஸியாக ஃபஸ்ட்டு ப்ரைஸ். ஏன் அப்படின்னா அந்த ஸ்கில் அவனுக்கு இருக்குது. ஆமாம், அது வந்து பிறப்புலேயே வந்த ஸ்கில்லு. அதை ஒன்றுமே செய்ய முடியாது. இப்படி தாங்க எல்லாம். அதே போல் யாரோட சூழ்நிலையையும் யாரும் சொல்லி புரிய வைக்கவே முடியாது. ஒருத்தனை பிடிச்சி உட்கார வச்சு நம்மளோட கஷ்டத்தை எல்லாத்தையும் சொன்னால் அதில் 10% கூட அவனுக்கு புரியாது. அவன் அப்போவும் சிரிச்சுக்கிட்டு போயிடுவான். இப்படி தாங்க எல்லாமே. அந்த ஒரு பழமொழி சொல்லுவாங்கள்ல, தலைவலியோ வயிற்று வலியோ நமக்கு வந்தால் மட்டும்தான் தெரியும் அப்படின்ட்டு. அதுதான் உண்மை. இப்படி தாங்க லீவு கிடைக்கும்போது, டைம் கிடைக்கும்போது அப்படியே பைக் எடுத்துகிட்டு அங்கங்கே நம்ம கிளம்புறது மனசுக்கு ரொம்பவே ரிலாக்ஸ்டாக இருக்கும். ஆமாம், அதுக்காக தாங்க இவ்வளோ பைக்கெலாம் வாங்குகிறோம். நல்லா யோசிச்சு பாருங்களேன். பிஎம்டபிள்யூவில் 1250 ஜிஎஸ்னு ஒரு மாடல், இப்போ அது 1300 ஆக்கிட்டாங்க. அந்த பைக் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 25 to 30 லட்சம். 30 லட்ச ரூபா கொடுத்து இந்த பைக்கை வாங்கி ஓட்டணுமா அப்படின்னு நிறையா பேருக்கு கேள்வி வரும். ஆனால் அதை வாங்கி ஓட்டுறவங்க ஆயிரக்கணக்கான பேர் இருக்காங்க. ஏன்? வாங்குறவங்க எல்லாருமே பணக்காரவங்களா என்ன? அப்படி இல்லை. மைண்டு, நம்மளோட எய்ம் இது, நம்ம இந்த இடத்துக்கெல்லாம் போகணும், இந்த பைக்கெல்லாம் ஓட்டணும் அப்படின்ற அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், அந்த ஒரு ஆசை, அந்த ஒரு நோக்கம். இப்படி தாங்க இது. இந்த பைக்கு மட்டும் இல்லை, அந்த சூப்பர் பைக்ஸ்லேயே அட்வென்ச்சர் சூப்பர் பைக்ஸ்னு நிறைய இருக்குது. ஓகேங்களா? டுகாட்டியில் மல்டிஸ்டாடான் இருக்குது. அதே போல் ஹோண்டாவில் ஆப்ரிக்கா ட்வின் இருக்குது. அதே போல் ட்ரயம்பில் டைகர் 1200 இருக்குது. இந்த மாதிரி இதெல்லாம் சூப்பர் அட்வென்ச்சர்ஸ் பைக்கு. ஆமாம், இது வாங்குறவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா 20 to 25 30 லட்சம் ப்ரைஸ். 30 லட்ச ரூபா கொடுத்து பைக் வாங்கணுமா அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு இதெல்லாம் நேரில் பார்த்தா தெரியும். இந்த பைக்கில் போகும்போது என்ன ஃபீல், அதில் உட்கார்ற அந்த கெத்து எப்படி இருக்கும், அதோட சொகுசு எப்படி இருக்கும், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்றது அந்த ஓட்டுறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஓகேங்களா? அதை எவ்வளோ தான் நம்ம அடுத்தவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாலும் எல்லாம் பைக், அவ்வளோதான். 100 சிசியில் இருக்கிற டிஸ்கவரு பிளாட்டினாவும் பைக்கு தான். ஸ்ப்ளெண்டரு, ஹீரோ பேஷன் அதுவும் பைக்கு தான். பிஎம்டபிள்யூவில் 1250 ஜிஎஸும் பைக்கு தான். அப்படி தாங்க ஊர். என்ன பண்ண முடியும்? அம்பாஸ்டரில் போனாலும் கார் தான், ரோல்ஸ் ராய்ஸில் போனாலும் கார் தான். இதுவும் 4 வீல் தான் இருக்குது, அதுவும் 4 வீல் தான் இருக்குது. கார் தானே அப்படின்ட்டுருவாங்க. ஆமாம், அது ரோல்ஸ் ராய்ஸுங்கிறது அந்த இன்ட்ரெஸ்டட் பீப்புள்ஸுக்கு மட்டும்தான் தெரியும். மற்ற சாதாரணமாக அந்த இன்ட்ரெஸ்ட் இல்லாதவங்களுக்கு எல்லாமே கார், அவ்வளோதான். ஏன் இதெல்லாம் இவ்வளோ பெரிய விளக்கம் அப்படின்னா, யார் யாருக்கு என்னென்ன மைண்டில் இருக்கோ அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் மட்டும்தான் புரியும். அதுவும் கொஞ்சம் கொஞ்சம், ஃபுல்லாகலாம் யாருக்குமே புரியாது.
புரிய வைக்கவும் முடியாது. இதுதாங்க உலகம். நம்ம அடுத்தவங்களுக்காக பார்த்துட்டு இருந்தோம்னா எதுவுமே நம்ம வாழ முடியாது. நடந்து போனால் என்ன சொல்லுவாங்க, டேய் சைக்கிள் வாங்க கூட காசு இல்லையா அப்படின்வாங்க. பைக்கில் போனால் பைக் வாங்குற அளவுக்கு காசு வந்துருச்சு அப்படின்வாங்க. காரில் போனால் ஏன் சாரு பைக்கில் எல்லாம் போக மாட்டிங்களோ அப்படின்வாங்க. டேய் எப்படி தாண்டா போகிறது, எப்படி போகிறது அப்படின்ற மாதிரி தாங்க இருக்கும். என்ன பண்ணாலும் இந்த உலகம் குறை சொல்லும். அதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருந்தோம்னா நம்ம எதுவுமே என்ஜாய் பண்ண முடியாது. ஓகேங்களா? பைக் பிடிச்சிருக்கா, வாங்குவோம், ஓட்டுவோம், செம்மையாக புது புது ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணுவோம், புது புது இடங்களுக்கு போவோம், சூப்பராக அங்கே போயிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அப்படியே போயிட்டுருக்கணும். இதாங்க லைஃப். இன்னொரு பெரிய ஒரு எக்ஸாம்பிள் இருக்குது பாருங்களேன், எவரெஸ்ட் பீக். ஆமாம், நேபாள் நாட்டில் இருக்கிற அந்த எவரெஸ்ட் உச்சிக்கு போகணுன்றது நிறைய பேருக்கு ஒரு வெறி. ஆமாம், கொலை வெறின்னு கூட சொல்லலாம். எத்தனை பேருங்க போக முடியும்? எத்தனை பேர் அதில் சக்ஸஸ் பண்ணுறாங்க சொல்லுங்கள்? எனக்கும் ஆசை இருக்குது. நான் எவரெஸ்ட்டு பீக்குக்கு போக முடியலனாலும் அந்த எவரெஸ்ட்டு பேஸ் கேம்ப்பு ட்ரெக்காவது போயிட்டு வரணுன்னு எனக்கு இன்ட்ரெஸ்ட்டு. ஆமாம், கிட்டத்தட்ட ஒரு 22,000 அடி உயரத்துக்கு போயிட்டு வரணுன்னு ஆசை. ஏற்கனவே 20,000 அடியே கிட்டத்தட்ட நெருங்கிட்டோம். ஏன்னா லே லடாக்கில் உம்லிங்லா அப்படிங்கிற லொக்கேஷனுக்கு போயாச்சு. அது கிட்டத்தட்ட 19,100 19,200 அடி உயரம் போயாச்சு பைக்கில். ஆமாம், அடுத்தது நம்ம நேபாளில் இருக்கிற அந்த எவரெஸ்ட் பேஸ் கேம்ப் ட்ரெக்கு போகிறோம். இது எப்போ என்னன்றதெல்லாம் தெரிலங்க. ஆனால் கண்டிப்பாக ஒரு ஆசை இருக்குது, பிளான் இருக்குது, பார்க்கலாம். நாம் வாகமன்லேருந்து கீழே இறங்கும்போது, இறங்கி குமுளிலேருந்து கீழே வரும்போது கம்பம்க்கு பக்கத்துலங்க பார்த்தா ஒரு திராட்சை தோட்டம் ஒன்று இருந்துச்சு. சரி ஓகே, அந்த இடத்துல கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்தோமா, சரி இதையும் பார்த்துட்டு வந்துடலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் உள்ளே போயிட்டு சில பல செல்ஃபிஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அப்படியே வந்தோம். ஒரு பீஸ் கூட கொடுக்கலங்க சாப்பிட்றதுக்கு. ஆமாம், இந்த நின்னார் பாருங்களேன், இவர் யாரும் பறிச்சிடக்கூடாதுங்கிறதுக்காகவே இவரை போட்டிருக்காங்க. அவரோட வேலையை யாரையும் பறிக்க விடாமல் பார்த்துக்கிறது தான். இது எப்படி இருக்குது? ஆனால் நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. இந்த ஏரியாவே சூப்பரான ஏரியாங்க. தேனி டிஸ்ட்ரிக்டில் கம்பம். தேனியே சூப்பராக தான் இருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். 1 2 3 4 5 6 இல்லை 2 வண்டி வரணுமா? வரட்டும். நமக்கு பொறும் பத்தலை. வெயில் அடிக்குதுல்ல, அதுக்கு மேலே ஸ்லோவர்னா தாங்காது. வரட்டும் போ. வாகமன் வீடியோ இன்னும் ஒரே ஒரு பார்ட் இருக்குது, அதை அடுத்த நாள் பார்க்கலாங்க. ஓகேங்களா? மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லை கிளிக் பண்ணி எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. பார்க்கலாம்.